ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آله محمد كما صليت على إبراهيم وعلى آله إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإن تعودوا نعمة الله ولا تحصوها إن الله غفور رحيم. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாலும் நிகழ்த்த பேரன்புடையமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்து அந்த ஏக வல்லநாயனுடைய சாந்தியும் சமாதானமும் உலகத்திற்கு எல்லாம் ஒரு அருளாகவும் ரஹ்மத்தாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் முன்மாதிரியுமான நமது உயிரில் மேலான நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் அன்னாரின் வழிநடத்த சந்திக்கக்கூடிய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகள் தாபியங்கள் தபா தாபிகள் இமாம்கள் நல்லவர்கள் மீதும் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணம் அடைந்த உண்மையான மூமினான ஆண்கள் பெண்கள் மீதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மூமின்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே பெரியவர்களே, மூமின்களுடைய மூன்றாம் பெருநாளாக இருக்கக்கூடிய இந்த ஜுமாவுடைய நாளில் வல்ல ரஹ்மான் அவன் கருணையை கொண்டு அவனுடைய நேசத்தை கொண்டு அவனுடைய பாசத்தை கொண்டு அவனுடைய ஆலயத்தில் எவ்வாறு நம் அனைவரிலும் ஒன்று கூட செய்தாரோ அதே போல இன்னைக்கு மறுமைக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கப்பட்டு நாளை மறுமை நாளிலே சுவனத்திலே உயரமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவனத்தில் உங்களையும் என்னையும் உங்களுடைய குடும்பத்தாரை பிரார்த்தனை செய்து விசுவாசிகளை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் பல்வேறு மனித சமூகத்தோடு நாம் பயணக்கூடிய இணை வைப்புவாதிகள், கலப்பிய நாத்திகவாதிகள், இவர்கள் மத்தியில் அல்லாஹ் நம் மீது கருணையை கொண்டு அல்லாஹ் நம் மீது நேசம் கொண்டு ஏகத்துவத்தை சொன்ன நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தை மனைவியருக்கும் மகனுக்கும் கொடுக்காத ஒரு நேர்வழியை ஹிதாயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏகத்துவ தந்தை என்று முறையிலாக அல்லாஹ்வின் உற்ற நண்பராக இறைவைப்புக்கு மிக எதிராக செயல்பட்ட ஏகத்துவ தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை ஆஸர் அவர்களுக்கு கொடுக்காத நேர்வழியை ஹிதாயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது உலகமே பின்பற்றக்கூடிய உலகத்திற்கு முன்மாதிரியாக நாம் காலையில் எழுந்தவுடன் இரவில் ஒழுங்க செல்வார் வரையும் இந்த நபியை நேசித்து இந்த நபியை போல நம்முடைய வாழ்க்கையை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று இறைவன் உத்தரவிட்ட முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்ட அந்த ஏத்துவ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய தாய் தந்தைகளுக்கு கொடுக்காத நேர்வழியை ஹிதாயத்தை வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் மட்டும் நமக்கு நேர்வழியை ஹிதாயத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலைமை மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டு இருப்போம். கற்களையும் மண்ணைகளையும் சூரியன்களையும் சந்திரங்களையும் வழங்கக்கூடியவர்களாக அல்லாஹ்வினுடைய எதிரிகளாக அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்களாக பெரும்பாவங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருப்போம். நரகத்தினுடைய விளிம்பில் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். அல்லாஹ் நம் மீது கருணையை கொண்டான், அல்லாஹ் நம் மீது நேசம் கொண்டான், அல்லாஹ்வினால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஹிதாயத்தின் நேர்வழி நமக்கு அல்லாஹ் கொடுத்தான். நாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்
ஜுமாவுடைய உரையை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் நண்பர்களுடையவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் மீது எந்த அளவுக்கு நேசம் செய்திருக்கிறார் என்பதாக முதலாவது நாம் பார்க்கக்கூடிய விஷயம், அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அற்புதங்களை அல்லாஹ் பேசுகிறான். நமக்கு கொடுக்கப்பட்ட நேமத்தை அல்லாஹ் அவனுடைய அற்புதத்தில் பேசுகிறான். வயதாவது நேமத்துல்லாஹ் வலா துஹூசுஹா இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்ட நேமத், இந்த பூமியில் என்னுடைய அடியார்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள அருள்கள், என்னுடைய அடியார்கள் எண்ணிவிடலாம் என்று நினைப்பார்கள் என்று சொன்னால் அவர்களால் எண்ண முடியாது. அவர்களால் உலகத்தினுடைய வாழ்க்கையை அவர்கள் கழித்தாலும், அவருடைய ஆயுள் முழுவதும் அவர்கள் கழித்தாலும், அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள நேமத்துகளை அருள்கொடைகளை எண்ண முடியாது என்பதாக அல்லாஹ் அவர்களால் பேசுகிறார். வானத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பலவிதமான நேமத்துகளை அருள்கொடைகளை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வானத்திலிருந்து மழையை அல்லாஹ் பொழிய வைக்கிறான். அந்த மழையை பொழிகின்ற வேளையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புல்பூண்டுகளை உடைய செய்கின்றான், உயிர்களை வாழ செய்கின்றான். அந்த புல்பூண்டுகள் மூலமாக நமக்கு உணவுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கின்றான். இந்த பூமியை பல நேமத்துகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். மனித படைப்புகளாக இருக்கக்கூடிய நாமும் மிகப்பெரிய ஒரு அற்புதமாக நேமத்துகளாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நேமத்துகளை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதாக பேசுகிறார். சொல்லிவிட்டு சொல்கிறான், நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? இந்த அடியார்கள் மீது எந்த அளவுக்கு நான் நேசம் வைத்திருக்கின்றேன் தெரியுமா? இந்த அடியார்கள் மீது கருணை புரிவனாக இருக்கின்றேன். இந்த அடியார்கள் மீது, என்னுடைய அடியார்கள் மீது நான் பாசம் வைத்துக் கொண்டிருக்கின்றேன், கருணை புரிவனாக இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் வேதத்தில் பேசுகிறார். அன்புக்குரியவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எந்த அளவுக்கு அல்லாஹ் அவருடைய கருணையை பொழிகிறான் என்பதாக சொல்லும்போது சொல்லுவார்கள், இந்த பூமியை அல்லாஹ் படைக்கப்பட்டு, இந்த வானத்தை படைக்கப்பட்டு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை அரிசியில் எழுதி வைத்தானா? கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம்மா கால அல்லாஹு அன்கும் கதப ஃபீஹி கிதாபிஹி ஃபஹும் இன்தஹு ஃபௌகுல் அர்ஷ் இன்ன ரஹ்மத அலபது அலபி. படைப்புகள் அல்லாஹ் படைத்து வைத்தானா? படைப்புகளை படைத்து வைத்து லஅபூஹு மாபூத் என்று சொல்லக்கூடிய பதிவேட்டில் அல்லாஹ் எழுதி வைத்தானா? என்னுடைய கோபம் இருக்கின்றது, என்னுடைய அடியார்கள் மீது வைக்கப்பட்டுள்ள கோபம் இருக்கிறது, அந்த கோபம் என்னுடைய அந்த கோபத்தை விட என்னுடைய கருணை என்னுடைய அடியார்கள் மீது நின்றுவிட்டது. அந்த அளவுக்கு இந்த அடியார்கள் மீது நான் கருணை வைத்திருக்கின்றேன். என்னை கோபத்தை முறியடித்து விட்டது என்னுடைய கருணை என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அரசினுடைய பதிவேட்டில் எழுதி வைத்தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பாருங்கள், இந்த பூமியை அல்லாஹ் எப்பொழுது படைத்தான், இந்த உலகத்தை எப்பொழுது படைத்தானோ, இந்த உலகத்தை படைக்கும் பொழுது 100 விதமான பாசங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்தானாம். 100 விதமான பாசங்களை படைக்கப்பட்டு 99 பாசங்களை தன்னுடைய கைவசம் வைத்துக் கொண்டு ஒரே ஒரு பாசத்தை இந்த பூமியை அல்லாஹ் இறங்கினான். ஒரே ஒரு பாசத்தை எப்பொழுது இறங்கினான்? இந்த பூமியை எப்பொழுது படைத்தானோ, இந்த உலகத்தை எப்பொழுது படைத்தானோ அப்போது படைக்கப்பட்ட இந்த பாசங்களை 99 பாசங்களை
கருணை, இந்த நேசம், இந்த ஒரு பாசத்தை தான் ஒரே ஒரு பாசத்தை பூமியில இறக்க வைத்து விட்டு உலகம் முழுவதும் அல்லாஹ் சுத்த வைத்து இருக்கின்றார். 99 பாசங்களை தன்னுடைய கைவசம் வைத்துக் கொண்டார். இந்த உலகம் எப்பொழுது அழிக்கப்படும்? இந்த உலகத்தை அல்லாஹ் அழிக்கப்பட்டு மலைகள் எல்லாம் பஞ்சம் போல ஆக்கப்பட்டு சின்னாமின்னமாக ஆக்கப்பட்டு உலகம் முழுவதும் மைதானமாக ஆக்கப்பட்டு மறுமையில் அல்லாஹ் இறங்கிய இந்த ஒரு பாசத்தையும் தன்னுடைய கைவசம் வைத்துக் கொண்டு 100 விதமான பாசங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இந்த அடியார்களுக்கு மறுமைக்காக செலுத்துகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய அடியார் பாவம் செய்யக்கூடியவன், என்னுடைய அடியார் பாவம் செய்யக்கூடியவன், அவனுடைய அமல்களை வைத்து எல்லாம் அவனால் சொர்க்கம் செல்ல முடியாது. அந்த அளவுக்கு என்னுடைய அடியார் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அந்த அளவுக்கு அவனுக்கு நான் நியமத்துகளை அருள்களை கொடுத்திருக்கின்றேன். அல்லாஹ் நமக்கு கண்ணை கொடுத்திருக்கிறானே, இந்த கண் மூலமாக நமக்கு ஆயுள் மூலமும் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தால் அது ஈடு வருமா? நாம் எந்த அளவுக்கு நாவினால் பேசுகின்றோம், அல்லாஹ் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நாவை கொண்டு சுழற்றி கொண்டு பேசுகிறோமே, அல்லாஹ் வந்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நன்றி கடனை செய்தால் இந்த ஒரு நன்றி கடனை ஏதாவது தீங்குமா? தீங்காது. ஐவேளை தொழுகை இல்லாத முஸ்லிம்களாக நன்றி எட்டு போய் சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னார். நன்றி எட்டு அடியார்களாக இந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். நான் ஒரு முஸ்லிம் என்று வாழ்கிறோம் என்று சொன்னால் யோசித்து பார்க்கப்பட வேண்டும். நம்முடைய நன்றி கடன் எப்படி அல்லாஹ்வுக்கு செலுத்துகிறோம், அல்லாஹ் நம் மீது எந்த அளவுக்கு கருணை புரிகிறார் என்பதாக யோசித்து பார்க்கப்பட வேண்டும். இந்த பூமியை படைக்கும் போது பூமியை படைத்து விட்டு வானவர்களிடத்தில் அல்லாஹ் பேசுகிறார், வானவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்கிறார். இந்த பூமியை மனித பிறவிகளை படைக்கப் போகிறேன் என்பதாக அல்லாஹ் சொன்னபோது அந்த வானவர் சொன்னார்கள், யா அல்லாஹ் இந்த பூமியை மனிதனை படைத்துகிறார், இந்த பூமியை மனிதனை படைத்து விடாதே, உன்னை அவர்கள் வணங்க மாட்டார்கள், உன்னை அவர்கள் புகழ்பாடு செலுத்த மாட்டார்கள், உன்னை வணங்காதவர்களாக இந்த பூமியை வாழ்வார்கள், ஒருவருக்கு ஒருவர் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வார்கள், ரத்தங்களை சிந்திக் கொள்வார்கள். நாங்களே இருக்கின்றோமே உன்னை வணங்குவதற்காக, உன்னை பெருமைப்படுத்துவதற்காக நாங்களே இருக்கின்றோமே, எதற்காக நீ மனிதனை படைக்கப் போகிறாய் என்பதாக அல்லாஹ்விடத்தில் வானவர்கள் பேசினார்கள். அல்லாஹ் பேசினார், நீங்கள் அறியாவற்றை எல்லாம் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் என்பதாக சொல்லி இந்த பூமியிலே மனிதர்களை அல்லாஹ் படைத்தார். அன்புக்குரியவர்கள், மனிதர்களை படைத்தார். முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு இருக்கக்கூடிய வானவர்களை சென்று அந்த வானவர்களில் சுஜூத் செய்கிற சஜதா செய்கிற என்பதாக சொன்னார், கட்டளையிட்டார். அனைத்து வானவர்களும் சஜதா செய்தார்கள். இல்லா இப்ளீஸ் இப்ளீஸ் செய்தார்கள். இப்ளீஸ் அவன் மறுத்தான். உனக்கு வேண்டும் என்று சொன்னால் நான் சஜதா செய்கிறேன், என்னுடைய ரப்பு அவனுடைய எண்ணம் இப்படித்தான் இருந்தது. அல்லாஹ்வுக்கு சஜதா செய்கிறது எந்த மாற்றமும் இப்ளீஸிடத்தில் இல்லை. ஆனால் அந்த இடத்தில் அகபாரம் பேசினான், பெருமை அடித்தார். நெருப்பினால் என்னை படைக்கப்பட்டு மண்ணினால் படைக்கப்பட்ட இந்த ஆதமுக்கு நான் எப்படி சஜதா செய்கிறேன்? கர்வம் கொண்டு பேசினான். அல்லாஹ் உன்னை பேச்சுக்கு மாற்றம் செய்தான். அல்லாஹ் அவனை சபித்தான் கியாமத் நாள் வரையிலும். யோசித்து பாருங்கள், எந்த இப்ளீஸ் மறுத்தானோ, எந்த இப்ளீஸ் அல்லாஹ்வை வணங்காமல் மறுத்தானோ அதே நினைவாற்றல் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வை வணங்காத முஸ்லிம்களாக, ஐவேளை தொழுகையை பேணாதவர்களாக உங்களுடைய வாழ்க்கை நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த அளவுக்கு அல்லாஹ் பரப்பராகவே நம் மீது பாசங்களை வைத்திருக்கிறான் தெரியுமா? என்னுடைய அடியார்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். என்னுடைய அடியார்கள் ஏதாவது வகையில் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பேசுகிறான் அந்த அடியார்களை குறித்து. அல்லாஹ் தூதர் சொல்கிறார், அல்லாஹ் தூதர் பேசுகிறார், வஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹு கான கஃபூர் ரஹீம். நபி அந்த மக்களுக்கு பேசுங்க நபியே, என்ன அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தவறுகளுக்காக நீ அவர் தவறு செய்துவிட்டு பாவங்களை செய்துவிட்டு அவர் அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தவறுகளுக்காக மன்னிப்பை கோருவார்கள் என்று சொன்னான். இரு கரங்களை ஏற்றுக்கொண்டு இறைவா என்னை நான் பாவம் செய்துவிட்டு
நான் மிக கருணை உணர்வலாக நான் இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் நேரத்தில் பேசுகிறான். சர்வசாதாரணமாக பாவத்தை செய்கிறோமே, காலை எழுந்திருந்து இரவு முதல் எத்தனை பாவங்கள் நாம் பேசுவோம், எத்தனை பாவங்களை நாம் செய்வோம். அந்த பாவங்களை அல்லாஹ்விற்கு நாம் செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தௌபாவின் வாசலை தொட்டு, இறைவா நான் பாவம் செய்துவிட்டேன் என்னை மன்னித்து விடு என்று நம்முடைய உள்ளத்தால் அல்லாஹ்விடத்தில் முறையிட்டால் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னிக்கிறேன், உங்கள் மீது கருணை பொழிகிறேன் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். மீண்டும் பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறான் தெரியுமா? எந்த அளவுக்கு நம்மை நேசம் கொள்கிறான் தெரியுமா? வானவர்களுக்கு அல்லாஹ் முறையிடுகிறான், வானவர்களுக்கு அல்லாஹ் முறையிடுகிறான். நன்மை தீமை எழுதக்கூடிய அந்த வானவர்களுக்கு அல்லாஹ் பேசுகிறானா? நன்மை செய்யக்கூடிய எழுதக்கூடிய அந்த வானத்தின் முதலாவது அல்லாஹ் பேசுகிறான், என்னுடைய அடியான் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று உள்ளத்தால் நினைக்கின்றான். உள்ளத்தால் நினைக்கிறான், நன்மை செய்யவில்லை, ஏதாவது நற்காரியம் செய்ய வேண்டும் என்பதாக உள்ளத்தில் நினைக்கிறான். யாருக்காவது சரக்கா செய்ய வேண்டும் நினைக்கிறான், யாருக்காவது தர்மம் செய்ய வேண்டும் நினைக்கிறான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த நாள் நம்முடைய தகுதியோடு தொழுகிறார், தொழ வேண்டும் என்று நான் நினைக்கின்றான். என்னுடைய அடியார் நினைத்தானே, என்னுடைய அடியார் நினைத்தானே, நினைத்ததற்காக அவர்களுக்கு ஒரு நன்மை எழுதுங்கள், நினைத்ததற்காக ஒரு நன்மை எழுதுங்கள் என்பதாக நான் சொல்கிறானா? எப்பொழுது அவன் செய்த நினைத்த நன்மை செய்து முடிக்கிறானோ அவனுக்கு எழுதுங்கள் வாங்குவதில்லை. 10 மடங்கு நன்மையாக எழுதுங்கள், 200 நன்மை நன்மையாக எழுதுங்கள், அவனுக்கு அந்த அளவுக்கு நன்மை எழுதுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அடியார்கள் மீது வைத்த பாசத்தின் அடிப்படையில், கருணையின் அடிப்படையில் அந்த வானவர்களுக்கு உத்தரவிடுகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே வேளை பாருங்கள், தீமை செய்யக்கூடிய நம்மை பார்த்து அல்லாஹ் பேசுகிறார். தீமை எழுதக்கூடிய அந்த வானவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார், என்னுடைய அடியார் ஒரு பாவத்தை செய்ய வேண்டும் என்பதாக நினைக்கின்றான், அவன் செய்யவில்லை, நினைக்கின்றான். ஏதாவது ஒரு ஜினா செய்ய வேண்டும், ஏதாவது அந்நிய பெண்களுக்கு ஜினா செய்ய வேண்டும், சினிமா தியேட்டருக்கு செல்லப்பட வேண்டும், இந்த பாவங்கள் செய்யப்பட வேண்டும் என்று அவன் உள்ளத்தால் நினைக்கின்றான். வானவர்களுக்கு உத்தரவிடுகிறார்கள், பாவத்தை எழுதிடாதீங்க, பாவத்தை எழுதிடாதீங்க, பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க. என்னுடைய அடியான் அந்த பாவத்தை செய்கிறான் பாருங்கள். ஒருவேளை அவன் செய்யாமல் என்னுடைய ரப்பு மறுமை நாளில் பிடித்துக் கொள்வான், நீதிமன்றத்தில் நான் பதில் சொல்லப்பட வேண்டும் என்று அவன் திருத்திக் கொண்டு அந்த பாவத்தை செய்யவில்லை என்று சொன்னால் என்ன செய்ய? இந்த பாவத்திலிருந்து எனக்காக பயந்து அவன் அந்த பாவத்தை விட்டானோ அதற்காக நன்மை எழுதுங்கள், அதற்காக நன்மை எழுதுங்கள். பாவத்தை செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்தானே, அதற்காக பாவத்தை எழுதி விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய வானவர்களிடத்தில் பேசுகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாசம் வைத்துக் கொண்டிருக்கிறார், எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது நேசம் வைத்திருக்கிறார் என்று சற்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் மட்டுமல்ல நேர்வழி கொடுக்கவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் மட்டுமல்ல ஹிதாயத்தை கொடுக்காமல் இருந்திருப்பான் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருந்திருக்கும்? எப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையெல்லாம் நாம் கழித்துக் கொண்டு இருப்போம், பாவமான ஒரு வாழ்க்கையை நாம் கழித்துக் கொண்டு இருப்போம், சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டு இருக்கும். கடவுள் இல்லை என்று நம்முடைய நாவினால் பேசக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி வைத்திருப்பான். அதிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றினானே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிலிருந்து நம்மை காப்பாற்றினானே, நாம் தொழக்கூடியவர்களாக இருக்கிறோமா? அல்லாஹ்வை அஞ்சிக் கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த பூமியில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எப்படித்தான் இருந்தது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை காலனுடைய நீக்கமானவர்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். கேட்டார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யா ரசூலுல்லாஹ், முன்பின் பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது, முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, ஏன் இந்த அளவுக்கு தன்னை நீங்கள் சிறப்புப்படுத்திக் கொண்டு இப்படி எல்லாம் நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்களுடைய கால் நீக்கமானவர்கள் நீங்கள் தொழ வேண்டுமா? நீங்கள் கால் நீங்க தொழ வேண்டுமா? சொன்னார்கள், அல்லாஹ்வின்
கொண்டாடுகிற